22ன்னு ஒரு நம்பர் இருக்குங்க நியூமராலஜியில். அந்த 22 அப்படிங்கிறப்ப 2 2 கூட்டினா 4 அப்படிங்கிற ராகு பகவானோட நம்பர் வரும். எல்லாத்துக்குமே தெரியும் ராகு பகவான் வந்து ஒரு போகக்காரகன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பொண்ணு நான் நினச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கல, நான் நினச்ச மாதிரி பையன் கிடைக்கல, எங்களுக்கு ரொம்ப இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எங்களுக்கு ஜாதக பொறுத்தெல்லாம் வருது, ஆனால் குடும்பம் பிடிக்கல, எங்கள் பொண்ணுக்கு பையனை பிடிக்கல அப்படின்னு ஒரு கப்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து 22ன்னு கொடுக்குறப்ப அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ஏன் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறப்ப அந்த 22 அப்படிங்கிற அடுத்தவங்கள இழுக்கிற சக்தி அந்த நம்பருக்கு இருக்குது. நம்பர்களுக்கு எல்லாத்துக்குமே சக்தி இருக்குங்க, ஆனால் ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் வந்து சக்தி இருக்குது. இந்த 22 அப்படிங்கிறப்ப அடுத்தவங்கள ஈர்க்கிற சக்தி இருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையோ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலையோ நம்ம அவங்க ஃபோன் நம்பர்லையாவது அல்லது ஏடிஎம் பின் நம்பர்லையாவது இல்லைன்னா அவங்க கையினால 22ன்னு ஒரு குறிப்பிட்ட சூட்சம டயத்தில் நம்ம எழுத சொல்கிறப்போ அவங்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆகுது. ஏன்னா நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட என்னோட ஜோதிடர் இருக்குது, நான் அதை சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு இப்போ திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் திருமணம் ஆகலை அப்படின்னா அது 22 சூஸ் பண்ணுங்கள். எங்கே சூஸ் பண்ண அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பரில் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் எங்களோட ஃபோன் நம்பரில் இல்லை அப்படின்னா உங்கள் ஏடிஎம் பின்னில் செட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு ஈஸியாக திருமண வாய்ப்பு கூடி வர்றதுக்கு வந்து இந்த 22 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வேகமாக பயன்படுத்துங்க.